ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி காலையில் என்ன டிஃபன் ரெடி பண்ணேன்னா இட்லி சாம்பார் தாங்க நான் ரெடி பண்ணேன். இட்லி சாம்பார்னாலே எங்கள் ரேஷ்மாவுக்கு வேணாம் அப்படின்வா. ஆனால் அவள் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது நான் வாங்கினது எனக்கு ஞாபகம் இருக்குது. ஒரு இட்லி 50 காசு தான் நினைக்கிறேன். 2 இட்லி வாங்கிட்டு வந்து அந்த 2 இட்லிக்கு அந்த சாம்பாரை ஊற்றி நான் ஊட்டி விட்றதுக்குள்ளே அவள் பண்ணுவா பாருங்கள். அதை வாயில் வச்சுட்டு துப்புற வேலை தான் பாப்பா. இப்போ அதான் சொன்னேன் நான், நீ என்ன இட்லி சாம்பார் வேணான்ற, நான் உன்னை சின்ன வயசுலேருந்து இட்லி சாம்பாரை வச்சு நான் அமுத்திருக்கேன் அப்படின்னுவேன். அவள் சிரிப்பா, என்னை இப்படி பண்ணுறீங்க. சின்ன பிள்ளையில் பார்த்தீங்கன்னா நம்ம இட்லி ஊட்டும்போது கொஞ்சம் தண்ணியை கொடுத்து அதை உள்ளே முழுங்க வச்சுருவோம்ல, அப்படி தான் நான் செய்வேன். இப்போ நான் அதை தான் சொன்னேன். இப்போயும் அவள் எப்படி சாப்பிடுவானா, அவளுக்கு பிடிக்காத தண்ணி குடித்து முழுங்குவாங்க. உங்கள் வீட்டில் இந்த மாதிரி உங்கள் பசங்க இருக்காங்களே? எங்கள் வீட்டில் இப்போ வரைக்குமே எங்கள் ரேஷ்மா பிடிக்கலன்னு வச்சுக்கோங்களேன், அதை மென்னுட்டு தண்ணி குடித்து முழுங்கிடுவா. அதனால் இன்றைக்கி இட்லி சாம்பார் தான் சொன்னேன். இதை தான் செய்வீங்க நீங்கள் அப்படின்னா எல்லாருக்கும் பிடிக்கும். அவளுக்கு மட்டும் இந்த இட்லி சாம்பார்னால் பிடிக்காது. எங்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்குங்க. உங்களுக்கு பிடிக்குமா? பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள்.